நடைபெறுகின்ற கொளத்தூர் கொளக்கடி கொல்லிப்பாடி நிலத்தடி நீர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, ஐயா மரியழகன் துரையணி மரியழகன் அவர்களே, ஐயாறு பாதுகாப்பு இயக்கத்துடைய தலைவர் யோகநாதன் சிறுசோழன் அவர்களே, உரையாற்ற அமைந்திருக்கின்ற குருசாமி மதுரை வழக்கறிஞர் தொழில் வழக்கறிஞர் அவர்களே, உரையாற்ற அமைந்திருக்கின்ற ஐயா ஆதினம் அவர்களே மற்றும் இங்கே பெயர் கூற முடியாத அனைத்து பெயர்களை கூடியதாக நினைத்துக் கொண்டு சுழன்றும் ஏறு பின்னாத உலகம் உழன்று முழுவே தலை என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப விவசாயத்தை இல்லாமல் இந்த உலகம் ஒரு நொடியும் நடக்காது. இந்த விவசாயத்தை எந்த ஒரு ஆலையிலும் தயாரிக்க முடியாது. அது விவசாயிகள் மட்டும்தான், அவர்களால் மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். அந்த படைப்பாளி இறைவனுக்கு சமமானவன் இந்த விவசாயி. இந்த விவசாயி கஷ்டப்படுகிறானே என்று அன்று நினைத்தான் கரிகால சோழன். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த ஊர் அழிகிறது, இந்த விவசாயம் அழிகிறது என்று நிலவு கொண்டு அங்கேருந்து புறப்பட்டான். அவன் சிறு வயதிலே இருந்து பல இன்னல்களில் பெற்று சிறு வயதிலே நெருப்பிலே கால் கருகிறதால் அவனுக்கு கரிகாலன் என்றும், பிறகு வயது இளைஞனாக இருக்கும்போது அவனை நாட்டு அரசரோட கூலிப்படியால் புகையில் வைத்து கொளுத்திய போதும் அந்த நெருப்பை பொருட்படுத்தாமல் வெளியே வந்ததால் அவன் கரிகால சோழன் என்றும், திருமாவளவன் திருவளத்தான் என்ற பெயர் கொண்டவன் அந்த கருவியை நெருப்பில் தாண்டி வந்ததால் கரிகால சோழன் என்று அழைக்கப்பட்டார். நான் குறுகிய இதழை முடித்துக் கொள்கிறேன். இமய முதல், அதாவது என்ன சொல்ற, தஞ்சாவூரில் இருந்து அந்த சோழன் உறையூரை தலைநகர நகரமாக கொண்டு வந்தான். அந்த உறையூரில் பல்வேறு நாடுகளிடம் போர் செய்து வந்தபோது உறையூரில் அந்த யானை படையில் வந்து நிற்கும் பொழுது ஒரு சேவல் அந்த யானையை கொத்தி அதோட வீரத்தை காமிக்கும் போது இந்த மண்ணில் ஒரு வீரம் இருக்கிறது. இந்த உறையூரை தலைமையிடமாக ஒரு நகராக உருவாக்க வேண்டும் என்று உறையூரை ஒரு நகரமாக உருவாக்கினான். இங்கிருந்து புறப்பட்டு கேரளம் சென்றான். கேரளத்தில் போர் சென்று அவருடைய பகுதிகள் எல்லாம் தன்னுடைய அரசாங்கத்தை நிலைநிறுத்தினான். வடக்கே சென்றான். வடக்கே செல்கின்ற வழிகள் எல்லாம் போரிட்டு வென்றதை பார்த்து நிறைய மன்னர்கள் அவனிடம் போரிடாமல் சரணடைந்து அவனுக்கு இமயமலை வரை வழி கொடுத்து இமயமலையில் புலிக்கொடி ஊழிய முதல் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இமயமலையில் புலிக்கொடி ஊண்டிய ஒரு அரசன் என்றால் அவன் கரிகால சோழன். அவன் திரும்பி வரும்பொழுது வாஞ்சி நகரம் என்ற 2 மன்னர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள். நீ அங்கே சென்று பெருமை அடைந்து விட்டாய், என் நகரத்தில் வந்து தப்பித்து போக முடியாது என்று அவரையும் சண்டையிட்டு அந்த இடத்தில் நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன் என்று அவன் இருக்கக்கூடிய சோழ நகரத்தில் மணிமண்டல் என்னுடைய பெயரில் மணிமண்டல் கட்டித்தருகிறேன் என்று சரணடைந்து இமயம் வரை கொடிநாட்டிய கரிகால சோழன், நாம் எவ்வளவு பெருமை பெற்றுவிட்டோம், நம் விவசாயிகள் எல்லாம் பாழாகிறார்கள், இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சுற்றி வந்து பார்க்கும் பொழுது இந்த காவிரி கிட்டத்தட்ட 580 கிலோமீட்டர் புதகில் தொடங்கி பூம்புகாரில் கடலில் கலக்கக்கூடிய பகுதி 580 கிலோமீட்டர். அந்த தொலைவில் எல்லாம் அங்கிருந்து கடந்து வந்த பாதையில் ஒரு இடத்தில் சருகி இருந்த இடத்தில் இந்த இடத்தில் அணை கட்டினால் இந்த விவசாயம், இந்த நீர் விவசாயத்துக்கு பயன்படும், இந்த மக்கள் அழிவிலிருந்து பாதுகாப்பார்கள் என்று கல்லணையை தேர்ந்தெடுத்தான். அந்த கல்லணையில் இந்த அணையை கட்டுவது எப்படி என்று நீர் மேலாண்மையை இந்த உலகிற்கு முதல் பொறியாளர் யார் என்றால் இந்த கரிகால சோழன் தான். இந்த கரிகால சோழன் தன்னுடைய புத்தி கூர்மையால் அந்த பாறைகளை வைத்து அந்த அணையை கட்டினான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணை கட்டியிருக்காங்க. அன்னைக்கு சீடு கிடையாது, சுண்ணாம்பை சுட்டு பழகிற இது கிடையாது, வெறும் களிமண்ணாலே கட்டி அந்த நீர் தத்துவத்தில் அந்த கல்லை போட்டு அந்த கல் ஒன்றா கீழே இறங்க அந்த கல்லை கட்டி ஒரு 16 அடி உயரத்துக்கு அந்த அணையை கட்டி நீரை தேக்கி வைத்து இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்திய கரிகால சோழனை நாம் இந்த காலத்தில் மறக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த காவிரி தொடங்கிய காலத்திலிருந்து முடிகின்ற இடங்கள் வரை பல சிற்றரசர்களிடம் ஆணையிட்டு இந்த கரைகளை வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். காவிரியில் இரு கரைகளை வழிப்படுத்த சொன்னான். அந்த பகுதியில் உள்ள மக்களும் விவசாயிகள் நடந்தது. இங்க இருக்கக்கூடிய நம்ம பாட்டன் முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் நம்முடைய காவிரி கரையை வழிப்படுத்தி அந்த காவிரி நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தினான். அந்த கரிகாலனை பேசும்போது இந்த காவிரி ஆற்றை பாலாக்கிற ஒரு கரிகாலனை நான் சொல்ல மறந்துவிடக்கூடாது. புதுக்கோட்டை ஐயா சொன்னது போல நான் உள்ள நிலைமையை சொன்னால்தான் நீங்கள் வருகால விவசாயிகள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த அரசியல் வர வேண்டும் என்று வந்தால்தான் நமக்கான அந்த அரசாங்கம் நடைபெறுகின்றது. காவிரியில் தண்ணி வர வேண்டுமா, வர வேணாமா, தண்ணி வரவில்லை என்றால் நாம் மண் அள்ளிவிடலாம். ஆகவே அவருடைய
முடிவில் தான் இருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் கையசைத்தால் காவிரியில் தண்ணி வராது. கரிகாலனும் எஸ்ஆர் பட்டர் ராமச்சந்திரன் கையசைத்தால் மட்டும்தான் இங்க மண்ணும் தண்ணீர் வரும். ஐயா சொல்கிறார்கள் 25 கோடிக்கு ஒரு திட்ட மதிப்பீடு போட்டு இந்த ஏரிகளை தூர்வாவதற்கு, இந்த ஏரியில் தண்ணி கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். அரசு அதிகாரியிடம் இந்த 25 கோடிக்கு நிதி, இந்த நிதிக்கான ஒரு திட்டத்தை தயார் பண்ண கிட்டத்தட்ட 2.5 to 3 கோடி ரூபாய் செலவாகி இருக்கும். அந்த செலவை இலவசமாக ஐயா மதிவாணன் அவர்கள், விவசாய விஞ்ஞானி அவர்கள் வேண்டுகோள் படியும், யோகராஜ் சுருசோழன் அவர்கள் வேண்டுகோள் படியும் ஐயா அவர்கள் அந்த திட்டத்தை மதிப்பீடு வழங்கியமைக்கு நான் சார்ந்த அரசியல் சார்ந்து நன்றி கூறுகிறேன். வில்லெடுத்தான் கனை எடுத்தான் வீரன் என்று சொல்லெடுத்தான், கண்ணைக்கு கல் எடுத்தான், கனை விளைச்சி நச்சு பல்லெடுத்தான், நாடாண்ட சோழ பெருமான் கரிகால சோழன் நாட்டிற்கு நல்லாட்சி தந்ததாக வரலாறுகள் கூறுகிறது, சிலப்பதிகாரம் கூறுகிறது, நூல்கள் கூறுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெற நன்றி பெறுகிறேன். இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று இந்த விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களோடு எந்த காலத்திலும் தொடர்ந்து இருப்பேன். எந்த போராட்டம் இருந்தாலும் என்னை அழையுங்கள். அரசை எதிர்த்தாலும் சரி, யாரை எதிர்த்தாலும் அந்த போராட்டத்துக்கு உங்களோடு ஒரு தோழனாக தோல் கொடுப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர் மைக்கை கொடுத்தா பல மொழிகளில் பேசுவார். கிட்டத்தட்ட 1 மொழி 2 மொழி தெரியாரு. ஹைதராபாத் போறேன்னு சொன்னா அங்க ஒரு எம்பி ஏர்போர்ட்ல வந்து எனக்கு பூங்கொத்து கொடுத்து ரெடியா இருக்காரு. அதனால பல